கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் முன்பாக நிற்கும்படியாய் கிருபை பாராட்டின என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். போன முறை நாம் என்ன மெசேஜ் கேட்டோம் சொல்லுங்க. போன முறை நான் வந்து பேசினேனே, யாரை பற்றி பேசினேன்? எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதத்துக்கு. என்ன இவ்வளோ அப்படி மறந்துட்டீங்க? அவ்வளோ அழகா சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அருமையாக உங்களுக்கு இப்போ இது பண்ணோம், பாடம் எடுக்கிற மாதிரி. அப்படி மறந்துட்டீங்க. யாரை பற்றி பார்த்தோம் சொல்லுங்கள் சத்தமா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ராகா பத்தி. அந்த ராகா எங்க தங்கியிருந்தா? அலங்கத்தின் மேல் எரிகோ கோட்டையில். எங்க தங்கியிருந்தா? எரிகோ கோட்டையில். அந்த ராகா செய்த 2 காரியங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன். என்னெல்லாம் செஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்களை அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன செய்தாள்? பாதுகாத்தாள். சரி. 2வது என்னதுன்னா, அந்த இஸ்ரவேலர்களை விட அதிகமான விசுவாச வார்த்தைகளை இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாள். என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு தீர்க்கதரிசியை போல, இஸ்ரவேலிலே ஒரு இஸ்ரவேலின் தேவனின் தீர்க்கதரிசியை போல் அந்த வார்த்தையை அவர்களுக்கு அவள் என்ன செய்தாள்? சொன்னாள். இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு என்ன அவள் அந்த உந்துதல் என்ன இருந்தது? எப்படி இந்த வார்த்தைகளை அவள் பேசினாள்? எப்படி அந்த இஸ்ரவேலின் தேவன் மேல் அவ்வளவு விசுவாசத்தை அவள் வைத்தாள்? அந்த காரியத்தை பற்றி நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். படிங்க பார்க்கலாம். அந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். என்ன பட்டோம்? சரி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ராஜா. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எவ்வளோ வல்லமையானது ராஜா. அந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் அளவுக்கு ஆண்டவரே நம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்முடைய வார்த்தைகளாலே சிருஷ்டித்தீர் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம் ராஜா. இன்றைய தினமும் அதே வார்த்தை ஆண்டவரே வல்லமை உள்ளதாய், மகிமை உள்ளதாய், ஜீவன் உள்ளதாய் புறப்பட்டு வர தேவரீர் கிருபை செய்யுங்க. கேட்கும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களோடு பேசுங்கப்பா. எல்லா துதி கனமையுமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த இஸ்ரவேலர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு நான் சொன்னேன்? 6 லட்சம் பேர். அப்படின்னா மொத்த ஜனங்கள் எவ்வளவுன்னு பார்த்தோம்? 30 லட்சம். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள். அடுத்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷமா அந்த வனாந்திரத்தில் நடந்து வந்திருந்தாங்க? 40 வருஷமா. சரி, இப்போ இங்க படிக்கிறோம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னால அவங்க புறப்பட்டாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னால புறப்பட்டாங்க? 40 வருஷத்துக்கு முன்னால. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 40 வருஷத்துக்கு முன்னால புறப்பட்டாங்க. இப்போ இந்த சித்தீம்ங்கிற பாளையத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. அந்த இடம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அவ சொல்றா, நீங்க எகிப்திலிருந்து 40 வருஷத்துக்கு முன்னால புறப்பட்டீங்களே, அன்னையிலிருந்து தேவன் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? கேள்விப்பட்டேன். அப்போ இந்த கேள்விப்பட்டது எப்படி, அவள் கேள்விப்பட்டவள் எப்படி அவளுக்கு இந்த அளவுக்கு விசுவாசம் வந்தது அப்படின்னா,
விசுவாசம். இப்போ இங்க வந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க எல்லாரும் விசுவாசிங்க. எப்படி விசுவாசியா மாறுனீங்க? எப்படி விசுவாசியா மாறுனீங்க? கேள்விப்பட்டோம். எப்படிப்பட்டோம்? அந்த ரோமர் படிங்க அந்த வசனத்தை. ரோமர் 10:17 படிங்க. விசுவாசம் எங்க இருந்து வருமா? சத்தமா எல்லாரும் பேசுங்க. கேள்வினால வரும். அப்போ இந்த கேள்விங்கிறது, கேள்வினா என்னதுங்க? எக்ஸாம் இந்த பரீட்சை பேப்பர்ல கொடுக்குறாங்களே கேள்வித்தாள், அது இல்லை. என்னது கேள்வினா? என்னது? காதால கேட்கறது. காதால கேள்வினா என்னது? விசுவாசம். நீ காதால கேட்டா உனக்கு விசுவாசம் வரும். அப்போ அடுத்த வார்த்தை சொல்லுது என்னத்தை நீ கேட்கணும்னு. படிங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும். அடுத்தது தேவனுடைய வசனத்தை நீ கேட்டனா உனக்கு என்ன வருமா? ஏங்க நான் நீங்க இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய வசனத்தை கேட்க 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 எனக்கு விசுவாசம் வரும். நான் விசுவாசியாவேன். நீங்க எப்படி விசுவாசியா மாறுறீங்க சொல்லுங்க திரும்ப. இப்போ வசனத்தின் பிரகாரம் சொல்லுங்க. சொல்லுங்க. வசனத்தை கேட்க 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 நீங்க எப்படி ஆயிடுறீங்க? சரி, வசனத்தை கேட்க கேட்க உங்களால எப்படி விசுவாசியா மாற முடியுது? எப்படி மாற முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்ன வச்சிருக்காருன்னா, மனுஷனை ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். எப்படி சிஸ்டம் அப்படின்னா, காதால மனுஷன் என்ன செய்யலாம்? கேட்கலாம். இந்த கேட்பது, காதால கேட்பது. இப்போ காலேஜில் போய் படிக்கிறாங்க, எங்கெல்லாமோ மீட்டிங் போகிறாங்க, நாமெல்லாம் மனப்பாடம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்து படிக்கிறோம், இல்லை காதால நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க, அதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. கேட்கிறது எங்கே போயிடுது? எங்கே போயிடுது? மூளைக்கு போயிடுது. தேவன் மனுஷனை அப்படி தான் சிருஷ்டிச்சிருக்கிறார். உன் மூளையில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். இதில் நல்ல பிள்ளைங்களுக்கு, மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகும். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் ஆகும். ஆனால் எங்கே தான் போகும்? மூளைக்கு தான் அது போகும். போய் அங்கே தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போது திரும்ப வீட்டுக்கு வந்தால் நீ என்ன படித்தேன்னு கேட்டால் பிள்ளை உடனே என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? இங்கேருந்து தான். எங்கேருந்து சொல்லும்? நான் கேட்டது இன்னைக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு வாயில் என்ன செய்யும்? பிள்ளை சொல்லும். அப்போது நாம் சத்தியத்தை நம்ம காதால் கேட்குறோம். கேட்டது எங்கே போகுது? மூளைக்கு போகுது. மூளையிலேருந்து நாம் என்ன சொல்கிறோம்? பதில் சொல்கிறோம். எப்படி என்ன சொல்கிறோம்? இப்போ நாம் வந்து சத்தியத்தை கேட்குறோம். ஐயா உங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் என்ன செய்தார்? தொங்கி எல்லா சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்க ரத்தம் சிந்தி அவர் என்ன செய்தார்? மரித்தார் அப்படின்னு அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்குறோம். கேட்டு கேட்டு அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாங்க, எப்படிப்பா நீ ரட்சிக்கப்பட்டனா? நாம் உடனே என்ன சொல்கிறோம்? எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்னு நம்ம சொல்கிறோம்? அவர் சொன்னதை நம்ம கேட்டு அதை நாம் தலைக்குள்ள அந்த மூளைக்குள்ள போய் மூளையிலேருந்து நம்மளுக்கு பதில் வருது. இயேசு எனக்கா என்ன செஞ்சார்? ரத்தம் சிந்தி என்னை என்ன செய்தார்? மீட்டெடுத்தார் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம். மனுஷனுக்கு மெடிக்கலாக வச்சிருக்கிற சிஸ்டமே இது. யாருக்குனாலும் என்னதனாலும் கேட்கறது என்ன செய்யும்? வாயினால என்ன செய்ய முடியும்? அறிக்கையிட முடியும். இது வந்து விசுவாசத்துக்கு வரும். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் என்பது எப்படின்னா, இந்த கேட்கிறதான வார்த்தை என்ன? நாம் என்னத்தை கேட்கிறோம்? தேவனுடைய வசனம் என்னும் வார்த்தை. ஐயா, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை என்ன எப்படிப்பட்டது? மகிமையானது. தேவன் முதல்ல எப்படித்தான் இருந்தார்? வார்த்தையாக இருந்தார் தேவன். அதற்கடுத்து ஒளியாய் மாறினார். பின்பு மனுஷகுமாரன் ஆனார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தையாய் இருந்தவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் ஆதியாகமம் 1, 20, 21, 22 படிச்சீங்கன்னா அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும்னா, தேவன் அந்த 4 வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும்.
சிருஷ்டிக்கப்பட கடவுது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தேவன் 4 வார்த்தை தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு 4 வார்த்தை அதுல அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியை நிரப்புங்கள், சிருஷ்டிக்கப்பட கடவுது, உண்டாக கடவுது. இந்த 4 வார்த்தை தான் சொல்றாரு. என்னெல்லாம் உண்டாகுதான்? என்னெல்லாம் உண்டாகுது? வானத்தில் உள்ள கோடான கோடி பறவைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில் உள்ள நாட்டு மிருகங்கள், கோடான கோடி நாட்டு மிருகங்கள், காட்டில் உள்ள கோடான கோடி காட்டு மிருகங்கள், அந்த ஊரும் பிராணிகள், அப்புறம் கடல்ல என்ன கடல் ஜந்துக்கள், எத்தனை கோடான கோடி கோடி ஜீவராசிகள் எல்லாம் இந்த 4 வார்த்தையில உண்டாக கடவுது, சிருஷ்டிக்கப்பட கடவுது அப்படின்னு அந்த 4 வார்த்தை தான் சொல்றாரு. உலகத்தில கோடான கோடி கோடி ஜீவராசிகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? உண்டாயிடுச்சு. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையினால் தான் இந்த உலகத்தையே தேவன் என்ன சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தான் நம்மளையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தையினாலே அவருடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே நம்மையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்தவருடைய வார்த்தை அது இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க கேட்க இந்த வார்த்தை எங்க போகுது? எங்க போகுது? மூளைக்கு போகுது. அது என்ன? அது எப்படிப்பட்டது? அது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை என்பது அது ஜீவன் உள்ளது, மகிமை உள்ளது, வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் கேட்க கேட்க அந்த ஜீவன் உள்ள இருந்து சும்மா இருக்குமா? ஜீவன் அந்த உள்ள போயிட்டு எப்படி இருக்கும்? அது என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க 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 அவைகள் உள்ளே போய் நம்மை என்ன செய்யும்? நம்மளோடு அது பேசும். அதாவது எல்லாவற்றையும் நம்முடைய அப்படியே திசையவே மாற்றும். அந்த ஜீவனுள்ள வார்த்தை தலைக்குள்ள போயிட்டு என்ன செய்யும்? ஏனென்றால் அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஜீவிக்கிறபடியால் இன்றைக்கும் அது நம்மளை என்ன செய்யும்? டைரக்ஷன் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன செய்யறோம்? நாம் இந்த உலகத்துல எல்லாவற்றையும், இப்ப உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கிறோமே, எங்க அப்பா அம்மா வந்து என்னை என்ன செய்யறாங்க? நான் பிறந்து என்னைய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு கடைசியில் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் தேடுறோம். வேலையெல்லாம் தேடி ஒரு கஷ்டப்பட்டு போய் தினம் பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போயிட்டு நம்ம வேலை செய்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம சம்பாதிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறோமா? அப்படி இல்லையா? எல்லாரும் எப்படி சொல்கிறீங்க? ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? ஏன் அந்த வார்த்தை சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே என்ன செய்கிறது? அந்த ஜீவிக்கிற வார்த்தை உள்ளே தங்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜீவிக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னை சிருஷ்டித்தது யாரு? நான் தான் ஐயா. உன்னை சிருஷ்டித்தது யாரு? நான் தான். என்னால் தான் நீ சிருஷ்டிக்கப்பட்ட. ஒரு சுவாசமும் உனக்கு தருகிறது யாரு? யாரு? நான் தான். ஆண்டவர் சொல்றாரு, தலைக்குள்ள இருந்து பேசுறாரு. ஒரு சுவாசமும் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு சுவாசமும் அவர் நமக்கு தராவிட்டால் நாம் என்னவாயிடுவோம்? அவள் தான் ஐஸ் பாக்ஸில் வச்சிருவாங்க. சுவாசம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? அப்போ ஒரு சுவாசமும் அவர் தருகிறார் என்றால், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார் என்றால், அவருடைய வார்த்தை இங்கே தலைக்குள்ள போன பிறகு அது உன்னை என்ன செய்யும்? வழி நடத்தும். அது உன்னோடு பேசும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்லும், எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஐயா,
கஷ்டப்பட்டு அந்த ரத்த வேர்வை சிந்தி நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன், எல்லாம் நீர் தந்தது. ஏன்னா இங்க ஒரு சுவாசம் அவர் தரலன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த முஸ்லீமுக்கு சொல்ற மாதிரி மவுத் ஆயிரும். என்ன செஞ்சிருவோம், அரபியில மரணத்துக்கு என்ன பேரு, மவுத். மவுத் ஆயிரும். அப்போ இந்த உலகத்துல நாம என்னத்தை பார்க்க முடியும், என்னத்தை செய்ய முடியும், என்னத்தை சம்பாதிக்க முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த சுவாசம், ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த சரீரம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவராலே அன்றி ஒன்றும் என்ன செய்யாது, அசையாது. அவரால் அன்றி ஒன்றும் நடக்காது. அவரால் அன்றி ஒன்றுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, அப்படின்னு இந்த ஜீவன் என்ன செய்யுது, தலைக்குள்ள இருந்து சொல்லுது. அதுதான் நாம என்ன செஞ்சாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், கையின் பிரயாசம், அந்த எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்முடைய அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே, ஏசப்பா நீங்க எனக்கு தந்தீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது, விசுவாசிப்பதனால். தேவனை நாம் என்ன செய்கிறதுனால், அந்த விசுவாசங்கிற வார்த்தை உள்ள வந்துருது. என்னை சிருஷ்டித்தவர் அவர், எனக்கு ஜீவனை தந்தவர் அவர், எனக்கு சுவாசம் தந்தவர் அவர். அவரால் அன்றி என்னால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாதுன்னு அதை நினைத்து அதை எண்ணி எப்போது என்ன சொல்லுகிறது, எல்லாமே நீர் தந்தது ஐயா, எல்லாமே நீர் தந்ததுன்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாய் நாம் எப்படி என்ன செய்கிறோம், ஒரு விசுவாசியாய் மாறுகிறோம். அந்த வார்த்தை தலைக்குள்ள போயிட்டு நம்மளை என்னவா மாத்துது, தேவன் மேல விசுவாசம், என்னை நீ விசுவாசி. அதாவது நாம கேட்பதெல்லாம் என்னது கேட்கிறோம், தேவன் நம்மை சிருஷ்டித்தார், தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டார், இதைத்தானே நம்ம கேட்கிறோம். தேவன் நம்மை என்ன செஞ்சாரு, சிருஷ்டித்தவர் அவர்தான், பாவத்திலிருந்து மீட்டவர் யாரு, அவர்தான். பாதாளத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுத்தது அவருடைய ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். எனவே இவைகளை கேட்டு 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 என்னை மீட்டவர், என்னை ரட்சித்தவர், இப்படியாய் நம்முடைய வார்த்தை அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அவர் மேல் ஒரு விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அவர் எனக்காக செய்தவர்ங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சரி, அது இருக்கட்டும், அப்புறம் சொல்லலாம். சரி, அப்படியா இந்த விசுவாசம், இப்படித்தான் நாம என்னவா மாறணும், விசுவாசிகளா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசிகளாய் மாறின வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க நமக்கு என்ன வந்துருது, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்கு என்ன வந்துருது, திரும்பவும் சொல்லுங்க, விசுவாசம் வந்துருது. இப்போ இவா என்ன சொல்றா, நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னால புறப்பட்ட போது அப்ப இருந்து நான் என்ன செய்யறேன், 40 வருஷமா நான் என்ன செய்யறேன், கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டதுனால என்ன கேள்விப்பட்டதுனால தான் அவ என்ன செய்கிறாள், அவள் அதாவது இஸ்ரவேலின் 2 ஜனங்களை அவள் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுகிறாள். அந்த தேவனை அந்த இஸ்ரவேலர்களை விட அதிகமான விசுவாசத்தால் அந்த தேவனை அவள் மகிமைப்படுத்துகிறாள், இந்த காரியங்களை செய்கிறாள். சரி, அப்போ அவ கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டாள், அதை நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே, வனாந்தர பயணத்திலே அந்த இஸ்ரவேலின் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் மொத்தம் 52 அற்புதங்கள். எத்தனை அற்புதங்கள் நீங்க போய் படிச்சு பாருங்க. அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து என்னாகமோ 21ஆம் அதிகாரம் வரைக்கும் மொத்தமா அதுல அங்கங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை அற்புதமா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, 52. அப்போ இவ என்ன செஞ்சிருப்பான், 52 அற்புதத்தையும் என்ன செஞ்சிருப்பா, இவ கேட்டிருப்பா. நான் ஒரு 10 அற்புதத்தை சொல்றேன். அவ கேட்ட அற்புதத்துல நான் எத்தனை, ஒரு அற்புதம் 10 அற்புதத்தை சொல்றேன். அவ என்னென்ன கேட்டா, 52 நான் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால ஒரு 10 அற்புதம் சொல்றேன். முதலாவது என்னன்னா, இந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அடிமைகளா இருந்தார்கள். முதலாவது எங்க இருந்தாங்க, எகிப்தில். எத்தனை வருஷம், 430 வருஷம் அடிமைகளா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமா எகிப்திலிருந்து தேவன் என்ன செய்தார், விடுதலை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை செய்தாரா இல்லையா,
விடுதலை செய்து தானே வெளியே கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து எகிப்து நாடுங்கிறது அன்னைக்கு இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடோ, உலகத்துக்கே அமெரிக்கா என்னது வல்லரசு. எங்கேயோ இருந்து ஈரானை வந்து அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கினே இருக்கிறான், என்னமோ அவனோட சொத்து மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த வல்லரசுன்னா அப்படித்தான். உலகத்தையே அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் தான் ஆளுகிறோம், எங்களை அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. வல்லரசுன்னா என்னது இருக்குது, பவர். எல்லா உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட இராணுவம், வல்லமை, அணுகுண்டு எல்லாம் இருக்குது. அதனால நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிம்பாங்க. அதை மாதிரி எகிப்து அந்த நாளிலே உலகத்தின் என்னது வல்லரசு நாடு. அப்படிப்பட்ட வல்லரசு நாடுலேருந்து எத்தனை லட்சம் பேர், 30 லட்சம் இஸ்ரவேலர்களை மீட்க வேண்டுமென்றால் அது சாதாரண காரியம் இல்லை. இன்னைக்கு முடியுமா? ஒரு 30 லட்சம் பேர் அமெரிக்காவுக்குள்ள இருந்து மீட்டு கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. ஆனா அன்னைக்கு இஸ்ரவேலின் தேவன் என்பவர் என்ன செய்தார்? மோசே மூலமாய் 30 லட்சம் ஜனங்களை அந்த வல்லரசில் இருந்து என்ன செய்தார்? மீட்டு கொண்டு வந்தார், விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் வந்து முதலாவது ராகாப்ட சொல்றான், என்னமா ராகாப்ட வர்றான் ஒருத்தன். ராகாப் யாரு? வேசியானவள். இந்த வேசியை தேடி வருகிறவர்கள் ராகாப்ட பேசுறாங்க, என்னம்மா ராகாப் கேட்டையாமா, அந்த இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை அந்த எகிப்துங்கிற மகா கொடிய அந்த மோசமான அந்த வல்லரசு, அந்த வல்லரசிலிருந்து என்ன செய்துட்டாராம்? விடுதலையாக்கி மீட்டு அவர்களை வெளியே விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டாராம் அப்படின்னு ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாட்ட சொல்றான். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலையாகி வெளியே வர்றாங்க. வந்தவங்களை பார்வோன் முதல்ல நீங்க போங்க வனாந்திரத்தில் போய் நீங்க உங்க தேவனை ஆராதிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு, அப்புறம் அந்த பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார்னு அப்படின்னு வருது. அப்புறம் கடினப்படுத்தின உடனே இவன் என்ன பண்றான்? நீங்க மிலிட்டரியெல்லாம் பின்னால ஓடுங்கடா, ஓடி போய் அந்த இஸ்ரவேலர்களை என்ன செஞ்சிருங்க, பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறான். பார்வோனின் சேனை ஓடி வருது. தேவன் மேல இருந்து பார்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே நடந்து போறாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவா இருந்தார்? பகலிலே மேகஸ்தம்பம், ராத்திரியிலே, அது பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன் போன தடவை. பகல்ல மேகஸ்தம்பம், ராத்திரியிலே தேவன் வந்து மேகமாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அபிஷேகம் என்பது மேகமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாய் அவருடைய அபிஷேகத்துக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? கீழே நடந்து வர்றாங்க. அப்போ மேல இருந்து பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு, என்னுடைய அபிஷேகத்துக்குள்ள, என்னுடைய மகிமைக்குள்ள நடந்து வர்றவங்களை நீ வந்து என்ன செஞ்சிருவியா? பிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? இந்த 2 பேருக்கும் நடுவுல அந்தகாரத்தை உண்டு பண்ணினாராம். என்னவா அந்தகாரம்னா? என்னதுங்க? காரிருள். என்னது? இப்போ அங்கிருந்து பெரிய மிலிட்ரி வருது, இங்க முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காரிருள் நடுவில் வந்துருச்சுன்னா இவனால எங்க போக முடியும்? அவனுக்கு என்ன தெரியும்? கண்ணே தெரியாது. என்ன தெரியாது? கண்ணே தெரியாது. அதனால அவங்க பாடி இஸ்ரவேலின் தேவனை பாடிக்கிட்டு அமைதியாக அப்படியே போறாங்க. இவங்களுக்கு இந்த பார்வோனின் சேனைகளுக்கு கண்ணு தெரியாம இங்க போறதா அங்க போறதான்னு அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறானு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? இஸ்ரவேலன் என்ன செஞ்சான்? பாடி துதித்து நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். ஒரு தொந்தரவும் இல்லை. அதாவது இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக பார்வோனின் சேனை என்ன செஞ்சிருது? தோற்று போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அதை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட. அதுக்கு அடுத்தபடியா போனான். உங்களுக்கு தெரியும், செங்கடல் 2ஆய் பிளந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலை 2ஆய் பிளப்பதெல்லாம் சாதாரண அற்புதம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா அந்த நாட்களிலே செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார்? வழி நடத்தினார். அந்த அற்புதத்தை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட சொல்றான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோனின் சேனை முதல்ல அந்த அந்தகாரத்துல மாட்டிக்கிட்டு இருட்டில் நிக்கிறாங்க, எங்க போறதுன்னு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? செங்கடலை இஸ்ரவேலர்கள் கடந்த உடனே அந்த அந்தகாரம் இருட்டெல்லாம் போயிடுச்சு. போன உடனே சரி நீங்க எங்க போனாலும் ஏன்னா நாங்க தான் உலகத்துக்கே வல்லரசு, எங்களிடத்துல பெரிய சேனை இருக்குது, நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உங்களை நாங்க என்ன செஞ்சிருவோம்? தூக்கிட்டு வந்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப ஓடுறானுங்க. ஓடி அந்த செங்கடலுக்குள்ள அவங்க கடந்து, இஸ்ரவேலர்கள் கடந்து அடுத்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க செங்கடலுக்குள்ள வர்றப்ப தேவன் என்ன செஞ்சாரு? செங்கடலை மூடி அவர்களை என்ன செய்தார்? அதற்குள்ளே செங்கடலுக்குள்ளே அழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க வசனம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேலன் நடந்து செல்லும் பொழுது அந்த செங்கடல் மூடினதினால் பார்வோனின் சேனை செத்து கிடந்ததை அவர்கள் கண்ணால பார்த்து நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அந்தகாரத்தை உண்டு பண்ணி
அவர்களை என்ன செய்தார்? ஒண்ணுமே செய்யாம பண்ணினாரு. முதல்ல இந்த பார்வோனின் சேனை இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னாக தோற்று தான் போச்சு. ரெண்டாவது என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சே போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியாய் அதை ஒருத்தன் யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட சொல்றான். இந்த ராகாப்ட ஒவ்வொருத்தனும் வர்றவன் போறவன், இந்த ராகாபுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த ராகாபின் மனசெல்லாம் எப்படின்னா, இப்போ ஈவினிங் ஆனால் நீங்கள்லாம் எத்தனை பேர் உக்காந்து டிவியில் சீரியல் பார்க்குறீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் பார்ப்பீங்க, எல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்க. சரி, ஓகே. பார்க்குறவங்க பார்க்காதவங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஈவினிங்கில் உட்காந்து நல்ல சீரியல் ஒரு நாளும் அடுத்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. எதுக்கு ரெடி ஆகுனா, அந்த ஸ்டோரியை என்ன செய்யணும்? கரெக்டாக கண்டினியூவாக நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதை போல் இந்த ராகாபுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன வேலைன்னா, எவனோ ஒருத்தன் வந்தாம்னா அந்த இஸ்ரவேலின் தேவனை பற்றி கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னு அவரை பற்றி. ஏன்னா இந்த உலகத்திலே எத்தனையோ விக்கிரகங்கள், தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம் என்ன செய்கிறாராம்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறார். நான் வசனம் படிங்க பார்க்கலாம். உபாகமம் 4:19 படிங்க. 19:20 படிங்க. உபாகம். படிங்க. இங்க பாருங்க, இங்க சரியா கவனிங்க. இங்க பாருங்க, தேவன் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும். அடுத்த வசனம் படிங்க. இது எப்போ இந்த காரியம் எப்போ ஆண்டவர் சொல்லனா? இருப்பு களவாய்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இருப்பு களவாய்னா என்னன்னு தெரியுமா? இருப்பு களவாய்னா இரும்பெல்லாம் உருக்குறாங்க பாருங்க. என்னது? பர்னஸ் அப்படிம்பாங்க. என்னது? உருக்கலமா என்னமா தெரியல. பட்டர். இரும்ப உருக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? இரும்ப உருக்கி தான் அடுத்த வேற ஒரு ஜாமான என்ன செய்வாங்க. அதுக்கு பர்னஸ் மோல்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ என்ன பேரு? இருப்பு காலவாய்னா என்னது? இரும்ப உருக்குற இடம். அது எவ்வளோ சூடாக இருக்கும் பாருங்க. எதுக்கு இந்த வார்த்தையை அங்கே சொல்லியிருக்கிறாருன்னா, அவ்வளவு வேதனைப்பட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்கு அதாவது இருப்பு காலவாயில உள்ள ஒரு சூடு வாழ்க்கை போல அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய? அடிமைத்தனத்துல போட்டு அடிக்க. இஸ்ரவேலன் மாத்திரம் நல்ல வெள்ளையா இருப்பான், இந்த எகிப்தியன் எல்லாம் கருப்பா இருப்பான். எப்படிரா இவனுங்க இந்த வெள்ளையா இருக்கிறவனுங்க நம்ம நாட்டுக்குள்ள எகிப்துல இப்படி ஆசீர்வாதமா, இவ்வளோ பலுகி பெருகி ஆசீர்வாதமா இருக்கிறான்ட்டு பார்த்து பொறாமையில எகிப்தியன் போட்டு என்ன செய்யறான்? அவனை அடிக்கிறான். அவ்வளோ வேதனை. வேலை செய்ய சொல்கிறான், வேலை செய்ய செங்கல் அறுக்கணும். பகல் ஃபுல்லாக போய் வைக்கோலை தேடி இப்படி எடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தா வைக்கோலும் தரமாட்டோம், ஆனாலும் நீங்கள் செங்கல் அறுக்கணும்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடித்து அப்படி அந்த இருப்பு காலவாய்ங்கிற அந்த ஒரு பர்னஸ், அதுக்கு பேர் என்னது? பர்னஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஒரு மோசமான நிலைமையில் அவங்க இருந்து அங்கேருந்து மீட்டு என்ன செய்தார்? தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் தேவன், அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் என்ன பார்த்தோம்? நீங்கள் சந்திர சூரிய நட்சத்திரங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இஸ்ரவேலின் தேவன். அதாவது அன்னைக்கு அவங்க அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்துட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்க, இந்த பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? இந்த பக்கத்தில் நெற்குண்டம். இப்போ கரெக்டாக கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன். இந்த பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? இந்த பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? ஆழ்வார்த்தநேரு. முன்னால் என்ன ஊர் இருக்குது? இங்கே மதுரை வயலா, ஆலம்பாக்கம். இங்கே பாருங்க, கரெக்டாக சொல்லுங்க. இந்த பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? நெற்குண்டம். இந்த பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? இங்கே என்ன இருக்குது? ஆலம்பாக்கம் இருக்குது. இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே நடந்து வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க?
இப்படியே நடந்து வராங்க. இதெல்லாம் தேசமா வச்சுக்கோங்க. நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்த சொன்னேன். நெற்குண்டம், என்னது, ஆழ்வார் திருநகர், ஆலப்பாக்கம். நெற்குண்டம், ஆழ்வார் திருநகர், ஆலப்பாக்கம். இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் என்ன செய்து வராங்க? நடந்து வராங்க. 30 லட்சம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து வராங்க? நடந்து வராங்க. நடந்து வர்றப்ப இந்த நெற்குண்டத்தில், இந்த தேசத்தில், பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிறவன் யாரை கும்பிடுறான்? வசனம் என்ன சொல்லிச்சு? சந்திர சூரிய நட்சத்திரங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் யாரை கும்பிடுறான்? ஆழ்வார் திருநகரில் இருக்கிறவன், பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிறவன், முன்னால இருக்கிற தேசத்தில் இருக்கிறவன் யாரை கும்பிடுறான்? அவங்களெல்லாம் நீ போற வழியில அவங்களெல்லாம் சூரிய பகவானை, சூரியனை அந்த நாட்களிலே வணங்கி வந்தார்கள். யாரை வணங்கி வந்தாங்க? சூரிய பகவானை, அந்த சந்திர சூரிய நட்சத்திரங்களை இவர்களெல்லாம் வணங்கி வந்தார்கள். நீ போறப்ப எல்லாத்தையும் நீ பார்ப்ப. ஏன்னா அவங்களுக்கு நடுவில் தானே இவங்க பயணம் போறாங்க. இந்த பக்கம் ஒரு நாடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு நாடு இருக்குது, முன்னால ஒரு நாடு இருக்குது. இவனுங்கள்லாம் யாரை வணங்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. சந்திர சூரிய, அந்த சூரிய பகவானை வணங்குகிறவர்கள். எனவே நீ போகும்போது உன்னை நான் என்ன செய்கிறேன்? நடத்துகிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ அவர்களை பார்த்து முன்னால் இருக்கிற அவர்களை பார்த்து அவர்களை போல நீ சூரியனை நீ என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முதல் கட்டளையே என்னதான் கொடுத்தாரு? என்னை அன்றி உனக்கு வேற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல மாத்திரம் தேவன் என்ன செய்கிறாரு? ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். அதுல மாத்திரம் அதாவது விக்கிரக வழிபாடு மாத்திரம் வாழ்க்கையில நாம என்ன செஞ்சிடக்கூடாது? செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எச்சரிக்கிறார். ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கை, எல்லாம் அழிச்சு போடுவேண்டா நானே. நீங்க அங்க இங்க பார்த்துக்கிட்டு யாரை வணங்கிடக்கூடாது? சூரிய பகவானை வணங்கிடக்கூடாது. அது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் யாரு? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் யாரு? இந்த இஸ்ரவேலின் தேவன் என்பவர் தினந்தோறும் அற்புதத்தை செய்கிறார். இஸ்ரவேலின் தேவன் என்பவர் என்ன செய்கிறாரு? எதுக்கு சொல்றேன்னா, அந்த நாட்களிலே இந்த ராகாபை தேடி வேசியை தேடி வருகிறதான இஸ்ரவேலன் வந்தான், கானானியன் வந்தான். அந்த கானானியனுக்கு தெரியும் எங்களுடைய தேவன். அவருடைய தேவன் யாரு? சூரிய சந்திர நட்சத்திரங்கள். இந்த சூரிய பகவான் ஒரு நாள் அவர்களுக்கு என்ன செய்யல? அற்புதத்தை செய்யல. அதனால இஸ்ரவேலின் தேவன் செய்கிறதை அவன் அதிகமாய் பேசி வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிறவனும் சொல்றான், தேவன் பெரிய பெரிய அற்புதத்தை செய்கிறார். இஸ்ரவேலின் தேவனை வணங்காத விக்கிரகத்தை வணங்குகிறதான மற்றவன் வர்றப்பவும் ராகாப்ட என்ன சொல்றான்? இஸ்ரவேல். ஏன்னா அவங்க தெய்வம் ஒரு நாள் அவங்களுக்கு என்ன செய்யல? அற்புதத்தை செய்யல. அற்புதம்னா என்னன்னே தெரியாம இருக்கிற அவங்களுக்கு, அவங்க கண்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பமெல்லாம் அப்படியே வருது. நான் அன்னைக்கே சொன்னேன், 30 கிலோமீட்டர் பெரிய அளவுல மேகஸ்தம்பம் தேவன் மேல அப்படியே வராரு. கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நடந்து வராங்க. அப்ப எல்லாரும் பார்க்க தானே செய்வானுங்க, எல்லாரும் பார்த்துருப்பானுங்க. பார்த்து இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிற அற்புதத்தை, அதிசயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? பார்த்துருப்பாங்க. எனவே அப்படி வர்ற அவன் ராகாப்ட சொல்லுவான், என்ன சொல்லியிருந்திருப்பான்? அவன் நம்முடைய தெய்வம் ஒரு நாளும் ஒன்றும் செய்யல, ஆனால் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறாரு? அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார் அப்படின்னு வர்றவன் போறவன்லாம் என்ன செஞ்சிருப்பான்? அவாட்ட என்ன செஞ்சிருப்பான்? சொல்லியிருந்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த செங்கடலை கடந்து போன உடனே அடுத்து என்ன வருதுன்னா, அந்த மாரா என்கிறதான ஒரு இடம் வருகிறது. ஒரு இடத்துல போய் தண்ணியை குடிக்கிறாங்க. அங்கே கசப்பா இருக்குது. அந்த கசப்பான இடத்துல திரும்ப அந்த மோசே தேவனிடத்துல ஜெபம் பண்ணோன்னு அந்த கசப்பான தண்ணி என்னவா மாறிடுச்சு? மதுரமா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒருத்தன் யார்கிட்ட சொல்றான்? இங்க வர்ற ராகாப்ட வர்றவன் ஒருத்தன் சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து ஒரு இடத்துல போறாங்க, ரெவிதீம் அப்படிங்கிற ஒரு தான். அங்கே பெரிய மலை இருக்குது. அந்த மலை பக்கத்தில் போனால் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. மோசே கண்மலை அடிக்கிறார், ஜனங்களுக்கு தண்ணீர் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒருத்தன் யார்கிட்ட சொல்றான்? வனாந்தரத்தில் கண்மலையை மோசே அடிக்கிறார், என்ன வந்துருச்சு? தண்ணீர் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் போன உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? சாப்பிடுறதுக்கு மன்னா கொடுத்தாரு. ஆரிய ரெண்டையும் சொல்றீங்க, ஒருத்தர் காடைங்கிறீங்க, ஒருத்தர் மன்னாங்கிறீங்க. மன்னாங்கிறது காலையில என்ன கொடுத்தாரு? ஈவினிங்ல காடை கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில வெஜிடேரியன், காலையில என்ன கொடுக்குறாரு?
காலையில் மன்னா வெஜிடேரியன், ஈவினிங்ல என்னது காடை நான் வெஜிடேரியன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கொடுக்குறாரு? வனாந்தரத்தில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் அங்க அம்மா உணவகம் கிடையாது. அங்க என்ன கிடையாது? அம்மா உணவகம் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, பலசரக்கு கடை கிடையாது, மால் கிடையாது, எந்த ஸ்டோரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வனாந்தரங்கிறது ஒரு வறட்சியான சூடான ஒரு ஒரு இடம்தான் வனாந்தரங்கிறது. ஒரே மணலாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஒரே பாறைகளாக இருக்கிறோம், இல்லைன்னா ஒரே மண்ணாக இருக்கும். இப்படிப்பட்டது தான் என்னது வனாந்தரம். அப்படிப்பட்ட இடத்துல தேவன் என்ன செய்தாராம்? காலையில் என்னது வெஜிடேரியன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஈவினிங்ல என்னது நான் வெஜிடேரியன். சொல்லுங்க. காலையில் என்னது வெஜிடேரியன். அப்படியே மெனு போர்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர் வனாந்தரத்தில். காலையில் உனக்கு என்ன தருவேன், ஈவினிங் ஆச்சுன்னா உனக்கு என்ன தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா முடிகிற காரியமா? எந்த கடவுளால இந்த உலகத்துல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லவர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சர்வ வல்லவராலே அது முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 30 லட்சம் பேருக்கு காலையில வெஜிடேரியன், ராத்திரி ஈவினிங் ஆச்சுன்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 30 லட்சம் பேருக்கு எத்தனை வருஷமா போஷித்தார்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருஷமாய் போஷித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருஷமாய் போஷித்தார். இதை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட சொல்றான். அடுத்தது பார்க்கணுங்க. பாருங்க, அவன் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சூரிய பகவான் ஒரு நாளும் பேசல, ஒன்றும் செய்யல. அந்த சூரிய பகவான் ஒரு நாள் ஒன்றும் செய்யல. ஆனா இந்த இஸ்ரவேலின் தேவன் என்பவர், அடுத்து சீனாய் மலை வருது, அங்கே போய் தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முகமுகமாய். அத ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ஏன்னா அந்த சூரிய பகவான் ஒரு நாள் என்ன செய்யல, கண்ணை திறக்கவும் இல்லை, வாயை திறக்கவும் இல்லை, மூடவும் இல்லை, திறக்கவும் இல்லை. அது உட்காந்த இடத்துல உட்காந்துருக்குது. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் என்பவர் முகமுகமாய் மோசையோடு பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தரத்தில், எந்த இடத்துல? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அதாவது வேதத்தை என்ன கொடுக்கிறாரு? வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, சாப்பாடு மாத்திரம் இல்ல, வேதத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்க கொடுக்கிறாரு? வனாந்தரத்தில். அடுத்து ஆசரிப்பு கூடாரம். அடுத்தது என்ன கொடுத்தாரு? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம்னா என்னன்னா, பரலோகத்திலே எப்படி ஆராதிக்கிறார்களோ அதே மாதிரியை மோசை மூலமாய் வனாந்தரத்திலே நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்து, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாய் அவர்கள் அந்த பரலோகத்திலே நடக்கிற ஆராதனையை வனாந்தரத்திலே செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் அவர்களுக்கு சர்ச்சு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட சொல்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு என்னது இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியில இந்த பக்கம் கேருபீன், இந்த பக்கம் கேருபீன், நடுவுல தேவன் இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார், அவர்களோடு பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுடைய தெய்வம் ஒரு நாளும் பேசல. ஆனா இஸ்ரவேலின் தெய்வன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 2 கேருபின் நடுவிலே வீட்டிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? ராகாப்ட சொல்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒருத்தன் வரான், வந்து சொல்றான், என்னம்மா ராகாபு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷமா நான் போட்டிருக்கிறேன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருஷமா போட்டிருக்கிறேன். அது என்ன செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது பழசாகவே இல்லை. நான் உயரமா வளர்ந்தேன், ட்ரெஸ்ஸும் உயரமா வளருது. நான் தடியான, அதுவும் ட்ரெஸ்ஸும் தடியாகுது. 40 வருஷமா அதே ட்ரெஸ்ஸு இன்னைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா எப்படி போட்டனோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அது அப்படியே புதுசாவே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஒருத்தன் வந்து யார்கிட்ட சொல்றான்? அடுத்து ஒருத்தன் வரான், நான் போட்டுக்கிற ஷூ எத்தனை வருஷமா போட்டுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றான் 40 வருஷமா அது என்ன செஞ்சு போகல, தேஞ்சே போகல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள். அதாவது நான் எதுக்கு இந்த 10 அற்புதத்தை மாத்திரம் சொன்னோம்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையான, அதாவது சாப்பாடு, குடிக்க தண்ணி, குடிக்க ஜூஸு,
ட்ரெஸ்ஸு, வேதம், வனாந்தரத்துல ஆராதனை, எல்லாத்தையும் A to Z. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கொடுக்கிறாரு? வனாந்தரம். ஏன் வனாந்தர வழியா அவங்கள நடத்தி வந்தாருன்னா, வனாந்தர வழியா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும். நம்முடைய வாழ்க்கையில நல்ல பைபிளை படிப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஒரு உபவாச மீட்டிங்ல கலந்துக்கிறோம், உபவாசம் இருப்போம். ஆனா வாழ்க்கையில என்ன வரும்? கஷ்டம் வரும். அப்ப அது என்ன வாழ்க்கை? அது வனாந்தர வாழ்க்கை. அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வனாந்தர வாழ்க்கைன்னா, இந்த வனாந்தரத்துல போற ஒவ்வொருத்தனும் பசி வந்தா யாரை பார்க்கணும்? தேவனைத்தான் பார்க்கணும். அங்க வனாந்தரத்துல உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஒத்தாசை செய்வதற்கு எந்த மனுஷனும் இல்லை. வனாந்தரத்துல உனக்கு ஒருத்தனும் ஒன்றும் செய்ய தர முடியாது. எந்த மிருகங்களோ எந்த மனுஷனோ தயவோ அங்க ஒண்ணுமே இருக்காது. யாரை மாத்திரம்தான் நீ பார்க்கணும்? தேவனை. சாப்பாடு வேணும்னா யாரை பார்க்கணும்? நீ தண்ணி வேணும்னா யாரை பார்க்கணும்? சுகம் வேணும்னா யாரை பார்க்கணும்? ஐயா நீ உயிரோட இருக்கணும்னாலே யாரை பார்க்கணும்? நீ தேவனை பார்க்கலன்னா செத்தே போயிடுவேன். தேவனை பார்க்கலனா அப்போ என்ன வனாந்தர வாழ்க்கைங்கிறது என்ன அர்த்தம்னா, நானும் தேவனும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கை வரும் பொழுது நாம யோசிக்கணும், இப்போ நானும் தேவனும் மாத்திரம் பயணிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளவு வர்ற கஷ்டமெல்லாம் நாம என்ன செய்யணும்? அதெல்லாம் தேவன் எனக்கு கொடுக்கிறதான ஒரு படி. இந்த படியிலே நான் ஜெயித்தால், நான் என் தேவன் என்னுடைய மேல விசுவாசத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுட்டாங்க. ஆனா தேவன் என்ன செய்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வனாந்தர வாழ்க்கையிலே விசுவாசத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? குறைக்க கூடாது. அவிசுவாசிகளாய் மாறிவிடக்கூடாது. அப்படியாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி எத்தனை முதல்ல 52 அற்புதம், நான் 10 தான் சொன்னேன். அவ்வளவு அற்புதத்தையும் செய்கிறாரு. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் அவர்களை எப்படியாவது இவர்கள் ஒரு நல்ல விசுவாசிகளாய், கானானை சுதந்திரிக்கும் பொழுது நல்ல ஒரு விசுவாசியாய் என்ன செய்ய வேண்டும்? போய் சேரணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். இவர்களோ வனாந்தரத்திலே என்ன செய்தார்கள்? தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை கோபப்படுத்தினார்கள், அவிசுவாசிகளாய் மாறினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ராகாப் என்பவள் என்ன செய்கிறாள்? அடுத்த வசனம் படிங்க, 11. யோசுவா 2:11 படிங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இவ சொல்றா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அங்க இருந்த ஜனங்களுக்கெல்லாம் தெய்வம் யாரா இருந்தாங்க? சந்திர சூரிய பகவான் தான் தெய்வமா இருந்தாங்க. அதனால தான் தேவன் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிச்சாரு. இந்த ராகாபின் தெய்வமும் பாகால். யாரு? எரிகோ கோட்டையில் இருந்த ஜனங்களுக்கு தேவன் யாரு? பாகால் தான் தெய்வமா இருந்தாங்க. இந்த ராகாபுக்கு யாரு தெய்வம்? பாகால் தெய்வமா இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் யாரு? இஸ்ரவேலின் தேவன். இவ சொல்றா, உங்கள் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அந்நிய மதத்தான் சொல்லுவது போல, ஒரு இந்துவோ ஒரு முஸ்லிமோ நம்மளை பார்த்து சொல்லுவது போல, உங்கள் தேவன். அவ சொல்லுகிறார், உங்கள் படிங்க அந்த வசனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயர வானத்திலும். அவ என்ன சொல்றா தெரியுங்களா? அதாவது இந்த இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதத்தால் அதிசயத்தால் தினந்தோறும் வழிநடத்தி எப்படியாவது இந்த வனாந்தரத்திலே அவன் என்னை விசுவாசித்து விட வேண்டும், என்னை நம்பி விட வேண்டும், நான் தான் தேவன், நான் தான் ரட்சகர், நான் தான் தேவாதி தேவன் அப்படிங்கிறத அவன் விசுவாசித்து விட வேண்டும். விசுவாசியாய் கானானுக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி தினந்தோறும் அற்புதம் அதிசயம் செய்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன செய்தார்களாம்? எபிரேயர் படிங்க, எபிரேயர் 3:11 நினைக்கிறேன், படிங்க. அதுக்கு முந்தின வசனம் படி. இங்க இல்ல 8ல இருந்து படிங்கப்பா.
வனாந்தரத்திலே கேளுங்க. ம் 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 அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். இங்க பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்கிறாரு. இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விசுவாசிக்க மாட்டேங்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அரோசித்து இங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு அற்புதத்தை அதிசயத்தை செய்து எல்லாவற்றையும் தினந்தோறும் தேவன் கொடுக்கிற அந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனை சாப்பிட்றான். தேவன் கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, ஜூஸ் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல எல்லாம் அனுபவிச்சு வருகிறவன் தேவனுக்கு என்ன செஞ்சானா? கோபம் மூட்டினானா. தேவனை என்ன செய்தானா? பரீட்சை பார்த்தானா. தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவள் அவிசுவாசியாய் மாறினானா. அதனால தேவன் அவர்களை என்ன செய்தார்? அங்கே என்ன செய்தார்? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே தேவன் என்ன செய்தார்? அழித்து போட்டார். காலேபும் யோசுவா மாத்திரம்தான் எங்க வந்தாங்க? கானானுக்குள்ள. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதாவது விசுவாச வாழ்க்கை குறைஞ்சு போச்சுன்னா தேவனுக்கு பிடிக்காது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் நம்முடைய தேவனை நாம என்ன பார்த்து என்ன செய்வதில்லை? தேவனை நாம பார்த்தா ஆராதிக்கிறோம். தேவனை நம்ம என்ன அப்படியே தொட்டு பார்த்து இந்த மாலை போட்டு அப்படியே பொட்டு வச்சு இப்படியா நம்ம ஆராதிக்கிறோம்? விசுவாசித்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இருக்கிறார், என் தேவன் வல்லவர், என் தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. இவைகளெல்லாம் விசுவாசித்து நாம் இந்த உலகத்திலே விசுவாசத்திலே தேவனை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அது உனக்கு குறைஞ்சு போச்சுன்னா நீ 1% கிறிஸ்டின் கூட கிடையாது. விசுவாசம் இல்லைன்னா என்னது கிடையாது? சொல்லுங்க. விசுவாசம் இல்லைன்னா 1% கிறிஸ்டின் கூட கிடையாது. விசுவாசம் இருந்தா தான் 1% கிறிஸ்டின் வரும். நீ விசுவாசத்திலே கூட 100க்கு 100 கிறிஸ்தவனா மாறுவ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசியா இந்த உலகத்திலே வாழணும். விசுவாசத்தினாலே தேவனை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசத்தினால தான் நம்ம ஆராதிக்க முடியும். எனவே விசுவாசம் கிறிஸ்தவனுக்கு இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அப்படி விசுவாசத்தை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தை காட்டவில்லை. ஆனால் இவள் சொல்லுகிறாள், உங்கள் தேவன். யார் தேவன்? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை கோபமூட்டி பரீட்சை பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் மேல் கோபமாயிருந்தால், ஆனால் எரிகோ கோட்டையிலே வாழ்ந்த அந்நிய ஜாதியான புறஜாதியான அந்நிய தேசத்தில் உள்ள ஒரு வேசியானவள் சொல்லுகிறாள், உங்கள் தேவன் எங்கவா? உயரே. என்ன எங்கவா? வானத்திலே. ஐயா, இந்த பூமியிலும் உயரே. இந்த பூமியிலும் உயரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியிலே அவரை விசுவாசிக்காம போயிட்டான். ஆனா இவ சொல்றா, பூமியிலும் நீர்தான், இங்கே இம்மையிலும் நீர்தான் தேவன், மறுமையிலும் நீரே தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துக்கும் நீர்தான் தேவன், பரலோகத்திலும் நீர்தான் தேவன். அவள் சொல்லுகிறார், உயர வானத்தில் என்னங்க இருக்குது? வானத்தில் என்ன இருக்குது? பரலோகம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ பரலோகத்தை சொல்றா, வானத்திலும் நீரே தேவன்னா எங்க தேவன்? பரலோகத்தில். பரலோகம்னா என்ன அர்த்தம்னா நித்திய காலமாய் நீரே தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ற கிறிஸ்தவன் கடைசி அவனுடைய உன்னதமான விசுவாசமே நித்தியமான ஒரு தேவனை விசுவாசிப்பது. நித்தியமாய் தேவன், என்னுடைய தேவன் நித்தியமாய் பரலோகத்திலே நித்திய தேவனாய் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதுதான் கடைசி விசுவாசம். இவள் அதுவரைக்கும் விசுவாசித்து விட்டாள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவன் அவளோடு பேசுகிறார். ராகாபு, இவ்வளவு நாள் நீ எப்படி என்ன விசுவாசிச்ச? காதால கேட்டு நீ என்ன செஞ்ச? இப்போ உன் கண்கள் காணும்படியாய் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேலர்கிட்ட சொல்றார். இப்ப அவங்களாம் சித்தீம்ல இருந்து கடந்து வந்துட்டாங்க, எரிகோ கோட்டை பக்கத்துல வந்துட்டாங்க. தேவன் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எரிகோவை எத்தனை நாள் சுத்தி வாருங்கன்னு சொன்னாரு? 7 நாள். 6 நாள் நீங்க என்ன செய்யணும்? அமைதியா என்ன செய்யணும்? சுத்தி வரணும். 7வது நாள் ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ கோட்டை என்ன செய்யும்? இடிந்து விழும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது
தேவன் யார்கிட்ட? ராகாப்ட சொல்லியிருக்கிறார் தேவன், உன் கண்கள் காணும்படியாய் நான் என்ன செய்ய போறேன்? அற்புதத்தை செய்ய போறேன். அப்போ என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த ராகாபுக்கு அற்புதம் செய்வதற்காகவே எரிகோ கோட்டையை தேவன் என்ன செய்தார்? தகர்த்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? எரிகோ கோட்டைய சுத்தி வாருங்க. 6 நாள் அமைதியா சுத்தி வாருங்க. 7வது நாள் ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ கோட்டை இடிந்து விடும். 7வது நாள் ஆர்ப்பரிக்கிறப்ப எரிகோ கோட்டை என்ன செஞ்சிருச்சு? இடிந்து விழுந்தது. எரிகோ கோட்டையில் தான் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? ராகாப் இருக்கிறா. ராகாப். அப்ப எரிகோ கோட்டை வானளாவிய எரிகோ கோட்டைன்னு பார்த்தோம். என்ன கோட்டையும் அது? அப்ப வானளாவிய எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தா ராகாபும் என்ன செஞ்சிருவா? செத்து போயிடுவா. ராகாபும் என்ன செஞ்சிருவா? செத்து போயிடுவா. ஆனா ஆவா சொல்றா, அந்த பக்கத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் எரிகோவை இப்படியாய் சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராகாப் தேவனிடத்துல ஜெபம் பண்றா, என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? காப்பாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ அப்படி சொன்ன உடனே தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த எரிகோ அவர்கள் 7வது நாள் ஆர்ப்பரித்து அந்த சத்தம் வரும்பொழுது என்ன செய்கிறது? எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு சுக்கு நூறா போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ராகாப் இருந்த வீடு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த லைட் ஹவுஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? லைட் ஹவுஸ் இந்த நம்ம மெட்ராஸ்ல எல்லாம் இருக்குது பாருங்க, கையை வைத்துங்க. லைட் ஹவுஸ் யாரு? லைட் ஹவுஸ் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே ஒரு என்னது மாதிரி இருக்கும், உயரமா. இப்போ எரிகோ கோட்டையெல்லாம் வானளாவிய எரிகோ கோட்டையெல்லாம் என்ன செய்யுது? ராகாபின் வீடு மாத்திரம் எப்படி இருக்குது? நிமிர்ந்து நிற்கிறது. அப்ப அதுக்கு எப்படி இருக்குது? லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அவ என்னத்தை பார்க்கறா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் மகா பராக்கிரமான வல்லமையான அந்த எரிகோ கோட்டை இடிந்து நொறுங்கி சுக்குநூறாய் போவதை ராகாப் தன் கண்களாலே கண்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை கண்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யார்கிட்ட தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. இப்போ இவ என்ன செஞ்சிருக்கிறான்னா, இந்த 2 பேர் வந்தானுங்களே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? 2 பேர் வந்தாங்களே, அவங்களுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து அவர்களை என்ன செஞ்சாவா? பாதுகாத்தா. அப்படித்தானே? ராகாப் எப்படி பாதுகாத்தா? தன்னுடைய உயிரை கொடுத்து, தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்கள நான் காப்பாற்றணும். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள். இஸ்ரவேலின் ஜனங்கள் 2 பேரை தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றினவள் யாரு? ராகாப். தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாம்கிட்ட, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான். இப்ப தேவன் என்ன செய்யணும்? ராகாப ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் தன்னுடைய உயிரை கொடுத்து அவள் இஸ்ரவேலர்களை என்ன செய்தார்? காப்பாற்றி ஆசீர்வதித்தாள். எனவே தேவன் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் என்ன செய்கிறார்னா, இப்ப எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறது. அங்கே ஒரு தேவன் ஒரு சிஸ்டத்தை சொல்றாரு. எரிகோ கோட்டையை எப்படி சுத்தி வரணும்னா, முதலாவது லேவியர்கள் வரணும். யார் வரணும்? லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் முன்னால போகணும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னால 12 கோத்திரம், மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஒரு சாரார் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போறாங்க. அடுத்து எல்லாரும் ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் எக்காலங்களை ஊதி கொண்டு முதல்ல லேவி கோத்திரம் போகுது. 2வது யார் எந்த கோத்திரம் வருதுன்னா யூதா கோத்திரம். 2வது என்ன கோத்திரம் வருது? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம். அடுத்து 10 கோத்திரமும் பின்னால வர்றாங்க. இவங்க எல்லாம் கோத்திரத்தார் வருகிறவர்கள் எல்லார் கையிலையும் பட்டயமும் ஆயுதமும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு சேனை தலைவன் இருக்கணும். ஒரு கோத்திரத்துக்கு என்ன இருக்கணும்? ஒரு சேனை தலைவன். சேனை தலைவன் கையிலே கோத்திரத்துக்கு ஒரு கொடி. இங்கெல்லாம் இப்போ கட்சிக்கு ஒரு கொடி இருக்குல்ல, அதை மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்கும் என்ன இருந்தது? 12 கொடி. சேனை தலைவன் என்பவன் கையில் எப்படியா பிடிச்சிக்கிட்டு, கொடியை பிடிச்சிக்கிட்டு முன்னால நடந்து வரணும். பின்னால கோத்திரத்தார் நடந்து வருவாங்க. இந்த முதல் லேவியர்களை தவிர மற்ற எல்லா கோத்திரமும் கையில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறது. எல்லாரும் ஆயுதத்தை வச்சிருக்கிறவன்லாம் உள்ள, ஏன்னா கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சுல, உள்ள இப்ப நடந்தே போகலாம். உள்ள போய் எரிகோவில் உள்ள எல்லார்களையும் வெட்டி என்ன செய்கிறார்கள்? கொண்டு போட்ட பட்டயத்தால் வெட்டி கொண்டு போட்டார்கள். அந்த யூதா கோத்திரம், 2வது கோத்திரம் யார் வந்தது சொல்லுங்க? யூதா கோத்திரத்துக்கு சேனை தலைவனா யாரு வந்தான் தெரியுமா?
யார் வந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மத்தேயு 1:5 படிச்சவன், அவன் பேர் என்ன? சல்மோன். யாரு? சல்மோன் வந்து யூதா கோத்திரத்துக்கு சேனை தலைவனாய் கொடியை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். அவன் மாத்திரம் பார்க்குறான். எல்லாரும் போயிட்டு உள்ள போயிட்டு எங்க போறான்? அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள போய் வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இவன் மாத்திரம் மேல லைட் ஹவுஸ்ல யார் இருக்கிறா? ராகாப். ராகாபை இவன் பார்க்குறான். யார் பார்க்குறா சொல்லுங்க? சல்மோன் ராகாபை பார்க்குறான். ராகாப் சல்மோனை பார்க்குறான். ராகாப் எங்க பார்க்குறா? சல்மோன். ஆண்டவர் அவனோடு பேசுறாரு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால், அல்லேலூயா சொல்லுங்க, ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்து என் உயிரை கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ பாவியிலும் நீச பாவி, அவளை நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்க வேண்டும். இழந்து போனதை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே நானு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவனுங்க வனாந்தரத்துல 40 வருஷமா தின்னுட்டு வந்து அது எல்லாத்தையும் அனுபவிச்சான். அவன் என்னை விசுவாசிக்கல. எரியோ கோட்டையில இருக்கிற அவள் என்னை என்ன செய்தார்? எங்க வர விசுவாசிச்சா? பரலோகம் வரைக்கும் நித்தியமா என்னை விசுவாசித்து விட்டாள். அல்லேலூயா சொல்லுங்க. நித்தியமா என்னை விசுவாசித்த அவள் இனி எரிகோ கோட்டையில இருக்கக்கூடாது. அவள் என்னோடு கூட பரலோகத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொல்றாரு சல்மோன்ட்ட, நீ போய் அவளை என்ன செஞ்சுக்கோ? கல்யாணம் பண்ணிக்கோ. உடனே சல்மோன் அவனுடைய கூடாரத்துக்கு அவளை கூட்டிட்டு போறான். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை பேர் தான் என்னது? பேர் எங்க? அங்க 1:5 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மத்தேயுல யாரு? போவாஸ். யார் பேர் என்னது? சல்மோன் யாரை பெற்றான் எழுதியிருக்கிறது? போவாஸ். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போவாஸ் யாரு தெரியுங்களா? தாவீதின் தகப்பன் பேர் ஈசா. தாவீதினுடைய தகப்பன் பேர் என்னது? ஈசாயின் தகப்பன் பேர் ஓபேத். ஈசாயின் தகப்பன் பேர் யாரு? ஓபேதின் தகப்பன் பேர் போவாஸ். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இந்த தாவீதின் முப்பாட்டனாய் ராகாபின் மகன் வந்தான் ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாடு அவளை வேசி என்று மாத்திரம் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே ராகாபுக்கு என்ன பேரு? வேசி என்கிற பட்டம் மாத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் படியுங்கள். 1:5 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1:5 படிங்க ஐயா. போவாசின் மனைவியா என் இயேசு ராகாபை எழுதினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போவாசின் அம்மாவாய் ராகாபை தேவன் என்ன செய்கிறார்? புதிய ஏற்பாட்டிலே எழுதினார். சல்மோனின் மனைவியாய். சல்மோன் யாரு? சல்மோன் யூதா கோத்திரத்தின் சேனை தலைவன். அதாவது ஒரு ராஜாவுக்கு அடையாளம் அவன். ஏனென்றால் யூதா கோத்திரத்தார் தான் ஆளுகைக்கு பிறந்தவர்கள். அவர்களுடைய கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் வந்தார்கள். சல்மோன் ஒரு ராஜாவுக்கு அடையாளம். ராஜாவின் மனைவியாய் ராணியாய் இன்னைக்கு ராகாப் இருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய ஏற்பாடு என்ன எழுதிருச்சு? சல்மோனின் மனைவியாய் ராகாபை எழுதினது. போவாசின் அம்மாவாய் எழுதினது. அதை விட விலையேற பெற்றது. இயேசுவின் குடும்பத்திலே அவள் எழுதப்பட்டாள். அல்லேலூயா. வம்ச வரலாறிலே எழுதப்பட்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு நிமிஷம் ராகாப் உங்களோடு பேச போறார். சும்மா ஏதோ ஆலயத்துக்கு வர்றோம் போறோம் அப்படின்னு இல்லை. இந்த ராகாப் எத்தனை வருஷமா விசுவாசித்தாள் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷமா விசுவாசித்தாள்? 40 வருஷமாய் விசுவாசித்தாள். இப்போ ராகாப் உங்களோட பேச போறா. 40 வருஷமாய் நான் என்ன செய்தேன் சொல்லுங்க? 40 வருஷமாய் நான் என்ன செய்தேன்? விசுவாசித்தேன். 40 வருஷமாய் அவ எதையுமே எதிர்பார்க்கவில்லை. எந்த பிரதிபலனையும் அவள் என்ன செய்யல. நாம ஒரு ஜபத்துல என் பிள்ளைக்கு தாரும், என் அப்பாவுக்கு தாரும், என் மனைவிக்கு தாரும், என் குழந்தைக்கு தாரும், பேரம்பேத்திக்கு தாரும், எல்லாம் தாரும் 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 தாரும்னே நாம என்ன செய்யறோம்? அந்த முதல்ல அந்த தாருங்கிறத நாம என்ன செய்யணும்? நீ தேவனை விசுவாசித்தால் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்ற நாளிலே அவர் உன்னை என்ன செய்வார்? அவள் 40 வருஷமா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் விசுவாசித்தாள். அவள் உங்களோடு பேசுகிறாள். நான் ஒரு வேசிதான். ஆனாலும் 40 வருட காலமாய் ஒரு மெய்யான தேவனை நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? தேடிக்கொண்டிருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே வந்து பேசுகிறவர்கள் மூலம் அவர்களிடத்திலே பொன்னையோ பணத்தையோ நான் எதிர்பார்க்கவில்லை. யார் இந்த உலகத்திலே மெய்யான தேவன் என்பதை அறியும் வண்ணமாய் அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் என்ன செய்தேன்? கேட்டு
கடைசியிலே ஒரு மெய்யான தேவனை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது நான் இயேசுவின் வம்ச வரலாறிலே இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறேன். அவள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாள்? இயேசுவின் பிள்ளையாய் நீ எப்படி இருக்கிறாய் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். என்னை பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து ராகாப் கேட்கிறாய், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் இன்றைக்கு யாரா இருக்கிறேன்? ராகாப் சொல்லுகிறாள், இயேசுவின் வம்சத்திலே வரலாறிலே வந்து விட்டேன், இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டேன். நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உங்களால் என்னை போல விசுவாசிக்க முடியுமா? ஆசீர்வாதம் வரும் வரை விசுவாசிக்க முடியுமா? முடியாதாங்க? ராகாபு ஒரு வேசியால முடியும்னா நம்ம எல்லாம் அதை விட மோசமானவங்களா? ஒரு வேசியால முடியும்னா நம்ம எல்லாம் அவளை விட மோசமானவங்களா? சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்களேன். இல்ல. அப்ப நாம ஒரு புது விசுவாசம். இன்னையிலிருந்து இனிமேல் என்ன விசுவாசம்? புது விசுவாசம்னா, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எப்ப மரிச்சாரு? 33 வயசுல. எப்போ? இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2020 ஏறத்தாழ 1990 வருஷம் முன்னால. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? சரியா நான் போடுற கணக்கு 1-2 வித்தியாசம் வரும். 1990 வருஷத்துக்கு முன்னால நமக்காய் பரலோகத்திலிருந்து அந்த தேவன் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மை அந்த பாதாளத்துக்கு போகாமல் என்ன செய்து விட்டார்? மீட்டு விட்டார், ரட்சித்து விட்டார். நாம் இல்லைன்னா எங்க போயிருந்திருப்போம்? இன்னைக்கு இது மாதிரி உட்காந்து நம்ம ஆராதனை பண்ண முடியுமா? அன்னைக்கே நம்மளை என்ன செய்து விட்டார்? உயிரை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு விட்டார். இன்னும் உனக்கு நான் என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது வேணும் இது ஒண்ணு. அவர் சொல்றார், நான் உங்கள் பரமபிதா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்கள் தேவைகளை எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிற தேவனால் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீ விசுவாசித்தால் போதும். அவ சொல்றா, உன்னதம் வரைக்கும் அவள் விசுவாசித்தாளாம். எங்க வரைக்கும்? பரலோகம் வரைக்கும். ஐயா, நித்தியம் வரைக்கும். உன்னுடைய ஜெபம் எங்கே வரைக்கும் போகிறது? அவளுடைய ஜெபம் பரலோகம் வரைக்கும் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? அந்த 40 வருஷத்துல அவ நினைச்சா, இந்த தேவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு லட்டு கொடுக்கிறாரு, மன்னா கொடுக்கிறாரு, நான் வெஜிடேரியன் கொடுக்கிறாரு, எல்லாம் அவ கேள்விப்பட்டால. ஒரு நாளாவது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாரும்னு கேட்டாளா அவ தேவனிடத்துல? ஒரு நாள் கூட அவ என்ன செய்யல? எதையுமே கேட்கல. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் விசுவாசிக்கிறாள். விசுவாசித்தவள் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறாள், தேவனோடு வாழுகிறாள். நாம் தேவனை விசுவாசிப்போம். இனி பிரதிபலனை எதிர்பார்த்து தேவனை என்ன செய்யக்கூடாது? எனக்கு தாரும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ துதி, தாவீது ராஜாவை போல தேவனை போற்றி புகழ்ந்து பாடு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.